Brother, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குச்சிகுச்சியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். இன்னைக்கு அப்பா ஒரு கேள்வி பதில் சொல்லியிருந்தாரு. சர்வ குணங்களிலும் சம்பன்னமாகணுமா அப்படின்னு. 16 கலைகளிலும் சம்பூர்ணமாகணுமா, அதுக்கு நீங்க என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு. அது கேட்டோன்னே குஷி ஆயிடுச்சு. சரி, கேள்வி பதில் வாசிப்பீங்களா அப்ப சொல்றேன் நான் அது என்னன்னு. இனிமையா இருக்கணும்னு இருப்பாரு. மகிழ்ச்சியா இருக்கணும், இனிமையா இருக்கணும், எல்லாரையும் அன்பா நடத்தணும். அப்பனா தான் நீங்க அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே சிஸ்டர். அப்ப இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 20/1/2025 காலை மரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையின் கூடவே சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்கு நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமியுங்கள் அப்படின்னு ஒரு இனிமையான தலைப்பா கொடுத்திருக்காங்க அப்பா. ஞானத்தின் தாரணை இருக்குது சரி உங்களுக்கு. ஆனா சத்தியுக ராஜ்யத்தை அடையணும், அதை பெறணும், அந்த ஆஸ்தி அடையணும் அப்படின்னா நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானமும் வேணும், நினைவும் வேணும். ஞானம், யோகம், கூடவே தாரணையும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. நாலுமே வந்துருச்சது இல்ல. ஞானம், யோகம், தாரணை இதெல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சேவா நடந்துரும். ஓகே பிரதர். அப்பா கேள்வி கேக்குறாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புருஷார்த்தம், அதாவது முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? பதில், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது. இதுவே உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நீங்கள் சர்வ குணங்களில் நிறைந்தவராக 16 கலைகளில் சம்பூர்ணம் முழுமையானவராக ஆகிவிடுவீர்கள். புருஷார்த்தத்தின் லட்சியம் அது. எது உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியம்? எல்லார்ட்டையும் இனிமையா நடந்துக்கிறது, அன்பா நடத்துவது, எல்லாரையும் நீங்க எப்பவும் குஷியா இருக்கிறது. அதுதான் உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியம். இப்படி இருந்தீங்கன்னா போதும், நீங்க சர்வ குணங்களிலும் அனைத்து குணங்களிலும் சம்பன்னம் ஆயிடுவீங்க, நிரம்பியவர்களா நிறைந்தவர்களா ஆயிடுவீங்க. 16 கலைகள் சம்பூர்ணமா முழுமையானவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. 16 கலைகள்ன்றது இந்த பௌர்ணமி நிலவு இருக்குது இல்லையா, அதனுடைய கலைகள் தான் சொல்லுவாங்க. 16 கலைகள் நிரம்பிச்சுன்னா முழுமையான நிலவா மாறிடுவீங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர். நிலவு சத்தியம் சொர்க்கம். ஆமா, அதுல 2 கலைகள் குறைஞ்சிச்சுன்னா திரேதா யுகம். பௌர்ணமி நிலவுல இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் குறைய இருக்கிறதுமே தெரியும் இல்லையா, அது மாதிரி இருக்குது அந்த திரேதா யுகம். அதான் 14 கலைகள். பாதிக்கு பாதி நிலவு மறுநாளே இருக்காதே அந்த பௌர்ணமி நிலா. மறுநாள் அப்படி இருக்காது, கொஞ்சம் டிம்மா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் டிம்மா இருக்கும். அதான் 14 கலைகள்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த துவாபர யுகத்துல பாதிக்கு பாதி நிலவு காணாம போயிடும். 8 கலைகள் தான் இருக்கும். அப்படியே கலியுகத்துக்கு வந்தீங்கன்னா 4 கலைகள் தான் இருக்கும். இந்த 4ஆம் பிறைய பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல 4 கலைகள் தான் இருக்கும் அதுல. அது போல இருக்கும். அப்புறமேலு இறுதி நேரத்துல இப்ப கடைசி தமோ பிரதான நிலையில மொத்தமா 0 ஸ்டேஜுக்கு வந்துரும். அதனாலதான் எந்த கலைகள் உங்களுக்கு இல்லைன்னு அப்பா சொல்லுவார். ஓகே சிஸ்டர். சரி, நீ கலைகள் இல்லாத நேரத்துல இப்ப நம்ம அந்த ஞானத்தை தாரணை பண்றதுங்கிறது அப்ப நமக்கு இப்ப அந்த கலைகள் கஷ்டப்பட்டு கொண்டு வருது. வெளியில பாக்குறவங்களுக்கு எப்படி இவங்களால இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அதனாலதான் வர முடியாது. நம்ம முழுமையா அமாவாசையா மாறிட்டோம். இப்ப மறுபடியும் இப்ப பௌர்ணமி ஆக்கிடுவார் அப்பா நம்மள. அந்த பௌர்ணமி ஆறதுக்கு தான் இந்த 3 விதமான விஷயங்களும் நீங்க தாரணை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த கேள்வி கேக்குறாங்க, யாருடைய செயல்கள் சிறந்தவையாக சிரேஷ்டமானதாக உள்ளனவோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில், அவர்கள் மூலமாக யாருக்குமே துக்கம் ஏற்படாது. எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக துக்கஹர்த்தா சுககர்த்தா இருக்கிறாரோ, அது போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தைக்கு பேரே துக்கஹர்த்தா சுககர்த்தா, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். அப்ப உயர்ந்த செயல்கள் சிறந்த செயல்களை செய்யக்கூடியவங்களும் குழந்தைகளாகிய நீங்களும் எப்படி இருக்கணும்? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் துக்கம் கூடாது, எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பாடல் வந்திருக்கு இன்னைக்கு. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே, ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். இந்த இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார்? 2 தந்தையரும் கூறினார்கள். நிராகாரமானவரும் கூறினார், பின் சாக்காரமானவரும் கூறினார். எனவே இவர்களுக்கு பாப் தாதா மற்றும் தாதா, தந்தை மற்றும் தாதா, அதாவது மூத்த சகோதரர் பாப் தாதா என்று கூறப்படுகிறது. தாதா உடல் சாக்காரமானவர், உடல் உடையவர். இப்பொழுது இந்த பாடலோ பக்தி மார்க்கத்தின் உடையதாகும். தந்தை வந்துள்ளார், மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் பதிய வைத்துள்ளார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நாம் 84 பிறவிகள் முடித்துள்ளோம். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது என்பது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியிலும் உள்ளது. இப்பொழுது நாம் யோகம் அல்லது நினைவினால் பாவனமாக வேண்டும், அதாவது தூய்மையாக வேண்டும். நினைவு மற்றும் நாலேஜ், ஞானம், இதுவோ ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ளது. நினைவு மற்றும் ஞானம் ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ளது. பாரிஸ்டர் வழக்கறிஞரை அவசியம் நினைவு செய்வார்கள், மேலும் அவரிடமிருந்து நாலேஜ் ஞானம் பெறுவார்கள். இதற்கு கூட யோகம் மற்றும் நாலேஜ் ஞான பலம் என்று பெறப்படுகிறது, கூறப்படுகிறது. இங்கோ இது புது விஷயமாகும். சொல்றீங்களா பிரதர்? வாசிக்கிட்டுமா? வாசிங்க சிஸ்டர். சரி, ஓகே, சொல்லிடலாம். ஞானமும் யோக பலமும் இருக்கணும், அதுக்காக பாபா சொல்றார். முதல்ல பாபா தாதா 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் யாரு சாக்காரமானவர், இன்னொருத்தர் நிராகாரமானவர். 2 பேரும் ஒரே உடல்ல இருக்காங்க. அதான் பாப் தாதா நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து இந்த ஞானம் யோகம் 2 தாரணையும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அப்படிங்க. இதுவோ புது இங்கோ இது புது விஷயமாகும். அந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லைக்கு உட்பட்ட பலம் கிடைக்கிறது. இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லை இல்லாத பலம் கிடைக்கிறது. ஏனெனில் சர்வசக்திவான் அத்தாரிட்டி அதிகாரமுடையவர் ஆவார். நான் ஞான கடலும் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். மூலவதனம் சூட்சுமவதனம் எல்லாமே நினைவில் உள்ளது. தந்தையிடம் என்ன நாலேஜ் உள்ளதோ அதுவும் கிடைத்துள்ளது. எனவே ஞானத்தையும் தாரணை செய்ய வேண்டும். மேலும் ராஜ்யத்தை பெறுவதற்காக தந்தை குழந்தைகளுக்கு யோகம் மற்றும் தூய்மையையும் கற்பிக்கிறார். இந்த தூய்மையாகவும் நீங்கள் தூய்மையாகவும் ஆகிறீர்கள். தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் பெறுகிறீர்கள். தந்தை தன்னை விடவும் அதிகமான பதவியை அளிக்கிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து பதவியை இழந்து விடுகிறீர்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவதற்கு ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலமாக கிடைக்கிறது. இப்போது நாம் பாப்தாதாவின் வீட்டில் அமர்ந்திருப்பது போல இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இந்த தாதா பிரம்மா தாயுமாக இருக்கிறார். அந்த தந்தையோ தனியானவர் ஆவார். மற்றபடி இவர் தாயும் ஆவார். ஆனால் இந்த உடல் ஆணின் உடையாக இருக்கும் காரணத்தால் பின் தாய் நியமிக்கப்படுகிறார். இவரையும் தத்து எடுக்கப்படுகிறது. அவர் மூலமாக பிறகு படைப்பு ஆகி உள்ளது. படைப்பும் கூட தத்து எடுக்கப்பட்டது ஆகும். தந்தை ஆட்சி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்து எடுக்கிறார். பிரம்மாவை கூட தத்து எடுத்துள்ளார். பிரவேசம் செய்வது அல்லது தத்து எடுப்பது விஷயம் ஒன்றே ஆகும். பிரவேசம் செய்தாலும் தத்து எடுத்தாலும் விஷயம் ஒண்ணுதான். ஆமா, என்னன்னா ஃபர்ஸ்ட் சிவபாபா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஞானத்தை கொடுக்கறேன் உங்களுக்கு. நீங்க 84 பிறவிகள் எடுத்து ஆஸ்தி இழந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு நினைவின் பலத்தையும் தூய்மையின் பலத்தையும் இந்த யோகத்தின் மூலமா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார். ஞானம் யோகம், யோகத்தினால தூய்மை அடைகிறீங்க, தூய்மையினால ஆஸ்தி அடைகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரம்மா பாபாவை பத்தி சொல்றாரு. இவர் கூட தாயா இருக்காரு. சிவபாபா தந்தையா இருக்காரு, பிரம்மா தாயா இருக்காரு. இருந்தாலும் ஆண் சரீரம் எடுத்திருக்காரு இல்லையா, அதனால தனிப்பட்ட ஒரு தாயும் இங்க யஜ்யத்துல தேவைன்றதுனால அவங்களையும் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை சொல்றாரு. அடுத்து இவருக்குள்ள நான் பிரவேசமாயிருக்கேன், இவர் கூட உங்களுக்கு தாயா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கடைசி என்ன சார் சொன்னாரு? பிரம்மாவை கூட தத்து எடுத்துள்ளார். பிரவேசம் செய்வது அல்லது தத்து எடுப்பது ஒரே விஷயமாகும். ஓகே, எல்லாத்தையும் பாபா தத்து எடுத்திருக்காரு. அதாவது ஜென்மம் கொடுத்திருக்காருன்னா சொந்த குழந்தைகளா இல்லாம தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தத்தெடுத்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. தத்தெடுத்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்துல ஆஸ்தி கொடுக்கறாங்க இல்லையா, அது போல சொல்றாரு அப்பா.
அவர் மூலமாக பிறகு படைப்பு ஆகியுள்ளது. படைப்பும் கூட தத்து எடுக்கப்பட்டதாகும். தந்தை ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்து எடுக்கிறார். பிரம்மா சொல்லிட்டாரு பாருங்க, ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தத்து எடுத்து சாகாரத்துல தத்து எடுத்ததுக்காக ஆஸ்தி கொடுப்பாங்க, இவர் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக தத்து எடுத்து. அதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் பிரம்மாவை கூட தத்து எடுத்துள்ளார். பிரவேசம் செய்வது அல்லது தத்து எடுப்பது விஷயம் ஒன்றே ஆகும். குழந்தைகள் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கவும் செய்கிறார்கள். நாங்கள் நமது பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை மீண்டும் சிறந்ததிலும் சிறந்ததாக ஆக்குகிறோம் என்பதையே அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆக தாங்களும் சிறந்தவராக வேண்டும். நாம் சிரேஷ்டமானவர்களாக சிறந்தவர்களாக ஆகி உள்ளோமா என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு பிரஷ்டாச்சாரமான இழிந்த காரியமும் செய்து யாருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லையே. நானும் குழந்தைகளை சுகமுடையவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். எனவே நீங்களும் அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். தந்தை ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. அவரது பெயரே துக்கஹர்த்தா சுககர்த்தா, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என்பதாகும். மனம் சொல் செயல் மூலமாக நாம் யாருக்குமே துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லையே என்று குழந்தைகள் தங்களையே சோதித்துக் கொள்ள வேண்டும். சிவபாபா ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. நான் கல்பமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த எல்லையில்லாத கதையை அவரே எல்லையில்லாத கதையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நாம் நமது வீட்டிற்கு செல்வோம், பிறகு புது உலகத்தில் வருவோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. இப்பொழுது சொல்றீங்க, அந்த கதைங்கிறது அமர கதை தான் சிஸ்டர். சரி, ஓகே, வாசிங்க சிஸ்டர். அது என்னமோ சொல்லியிருந்த நிலையில என்ன சொன்னாரு ஞாபகம் இல்ல. அந்த துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அந்த காரியம் தான் சொன்னாரு. அத நம்ம கேள்வி பதிலே வாசிச்சிட்டோம் இல்லையா. உங்களுடைய சிறந்த செயல்கள் சிறந்ததா இருக்கணும். உங்களுடைய மனம் சொல் செயல் எல்லாமே பிரஷ்டாச்சாரத்தின் அடிப்படையில துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, இழிவான செயல்களா இருக்கக்கூடாது. எல்லாமே சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். தந்தைக்கு பேரு துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர், குழந்தைகளுக்கும் அதே ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, சுகம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரிங்க சார். அதாவது கதையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நாம் நமது வீட்டுக்கு செல்வோம், பிறகு புது உலகத்தில் வருவோம் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது. இப்பொழுதைய படிப்பிற்கு ஏற்ப கடைசியில் நீங்கள் டிரான்ஸ்பர் மாற்றமாக்கி விடுவீர்கள். வீட்டிற்கு திரும்ப சென்ற பிறகு வரிசை கிரமமாக பாகம் ஏற்று நடிக்க வருவீர்கள். இது ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்வீர்களோ அதே புருஷார்த்தம் உங்களுடையது கல்பகல்பமாக நிரூபிக்கப்பட்டுவிடும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலீடை கடை பற்றிய நாலேஜ் ஞானம் தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை முதலில் அனைவருடைய புத்தியிலும் பதிய வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பெயரையே இல்லாமல் செய்து விட்டார்கள். திருமூர்த்தி என்ற பெயரோ உள்ளது, திருமூர்த்தி பாதையும் உள்ளது, திருமூர்த்தி ஹவுஸ் என்றும் உள்ளது. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு திருமூர்த்தி என்று கூறப்படுகிறது. இந்த மூவரின் படைப்பு கர்த்தாவான சிவபாபாவின் அடிப்படை பெயரையே இல்லாமல் செய்து விட்டார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபாவார். பிறகு இருப்பது திருமூர்த்தி என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆமா, திருமூர்த்தியின் விஷயம் இருக்குது. ஆனா இவங்க 3 பேத்தையும் உருவாக்குன சிவபாபாவின் பெயரே இல்லாம செய்துட்டாங்க அப்படிங்கிறார். பிரம்மா மூலமா ஸ்தாபனை ஆகுது, அது புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குது. சங்கர் மூலமா அந்த பழைய உலகத்தின் விநாசம் நடக்குது. ஆனா அதாவது அந்த விஷ்ணு மூலமா புது உலகத்தின் பாலனை நடக்குது. எந்த விஷயமும் இல்லாம செய்துட்டாங்க அப்படின்றார். சிவபாபா தன்னுடைய அந்த 3 விதமான காரியத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு, அப்ப இவங்களெல்லாம் உருவாக்குனது யாரு, சிவபாபா அப்படிங்கிற அந்த விஷயத்தை இல்லாம செய்துட்டாங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். ஓகே சிஸ்டர். நீங்கள் தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய நாம் இந்த ஆஸ்தியை பெறுகிறோம். தந்தையின் நாலேஜ் ஞானம் மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டும் நினைவில் இருந்தது என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தந்தையின் நினைவில் இருந்து பிறகு நீங்கள் எவரொருவருக்கும்
ஞான அம்பினை எய்தீர்கள் என்றால் நல்ல தாக்கம் ஏற்படும், அதில் சக்தி வந்து கொண்டே செல்லும். நினைவு யாத்திரையினால்தான் சக்தி கிடைக்கிறது. இப்பொழுது சக்தி மறைந்து விட்டு உள்ளது. ஏனெனில் ஆத்மா பதித்தமானதாக, அதாவது தூய்மையற்றதாக, தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. நாம் தமோ பிரதான நிலை நிலை அடைந்து விட்டோம் பட்டு இதாயிடுச்சு. தமோ பிரதான நிலைன்னு வந்து சிஸ்டர் மேல படிச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் சிஸ்டர் படிச்சிட்டு இருந்தோம். இருங்க நான் கட் பண்ணிட்டு கூப்பிடட்டா? எடுங்க ஃபர்ஸ்ட். கூட தட்டு அதெல்லாம் வந்துட்டோம் இல்லையா? நானே குழந்தைகளாகி உங்களை சுகமுடையாக்காராக வந்துள்ளேன். இதெல்லாம் படிச்சாச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு போயிடுச்சு. மூர்த்தி என்ற பெயர் உள்ளது, இல்லாமல் செய்து விட்டுள்ளார்கள். உயர்ந்திலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார். பிறகு திருமூர்த்தி இருப்பது என்பது தந்தை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய நாம் ஆசியை பெறுகிறோம். தந்தையின் நினைவில் இருந்து பிறகு நீங்கள் எவரொருவருக்கும் ஞான அம்பினை எய்தீர்கள் என்றால் நல்ல தாக்கம் ஏற்படும், அதில் சக்தி வந்து கொண்டே இருக்கும். நினைவு யாத்திரையில் தான் சக்தி கிடைக்கிறது. நீங்கள் சமோ பிரதானமாக இப்போது நாம் சமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற முக்கியமான கவனம் கொள்ள வேண்டும். மன்மனாபவ என்பதன் பொருளும் இதுவே ஆகும். இப்பொழுது நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற முக்கியமான கவனம் கொள்ள வேண்டும். மன்மனாபவ என்பதன் பொருளும் இதுவே ஆகும். கீதை படிப்பவர்களிடம் மன்மனாபவ என்பதன் பொருள் என்ன என்று கேட்க வேண்டும். என்னை நினைவு செய்வதால் ஆஸ்தி கிடைக்கும் என்று கூறியது யார்? புது உலகத்தை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் கிருஷ்ணரோ கிடையாது. அவர் இளவரசர் ஆவார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்றோ பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது செய்பவரும் செய்விப்பவருமாக இருப்பவர் யார்? அவருக்கு சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆகிய எல்லோருக்குள்ளும் அவரே தான் இருக்கிறார் என்கிறார்கள். இப்பொழுது இதற்கு அஞ்ஞானம், அறியாமை என்று கூறப்படுகிறது. சொல்றீங்களா பிரதர்? அதான் 3 பேத்தையும் உருவாக்கி இருக்காரு. யாரு? சிவபாபா உருவாக்கி இருக்காரு. ஆனா எல்லாருக்குள்ளயும் சிவபாபா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மன்மனா பவன்ற மந்திரத்துக்கும் அர்த்தம் உங்களுக்கு தெரியல. கூடவே இந்த 3 பேருக்குள்ளயுமே சிவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் மொத்தமாவே தலைகீழா போயிடுச்சு அப்படிங்கிறாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்திருக்காரு, விஷ்ணு மூலமா பாலனம் நடந்திருக்குது, சங்கர் மூலமா பழைய உலகத்தின் விநாசம் நடந்திருக்குது. எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கல அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். உங்களை 5 விகாரங்கள் என்ற ராவணன் எவ்வளவு அறிவிலியாக ஆக்கிவிட்டுள்ளான் என்று தந்தை கூறுகிறார். உண்மையில் நாம் கூட முதலில் அவ்வாறு இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆம், முதலில் உத்தமத்திலும் உத்தமர்களாக கூட நாம் தான் இருந்தோம். பின்னால் கீழே விழுந்து மகான் பதித்தர்களாக, அதாவது தூய்மையற்றவர்களாக ஆனோம். ராம் பகவான் ராமர் குரங்கு சேனையை எடுத்துக்கொண்டார் என்று சாஸ்திரங்களில் காண்பித்துள்ளார்கள். இதுவும் சரிதான். நாம் உண்மையில் குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது இருப்பதே பிரஷ்டாச்சாரி எழிந்த உலகமாக என்று இப்பொழுது உணர்வு வருகிறது. ஒருவர் திட்டிக்கொண்டு முட்கள் போல குத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது இருப்பதே முட்களின் காடு, அது மலர்களின் தோட்டம் ஆகும். காடு மிகவும் பெரியதாக இருக்கும், தோட்டம் மிகவும் சிறியதாக இருக்கும். கார்டன் பெரியதாக இருப்பது இல்லை. உண்மையில் இச்சமயம் இது மிக பெரிய முட்களின் காடு ஆகும் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். சத்தியுகத்தில் மலர்களின் தோட்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்பவே புரிந்துள்ளீர்கள். யாரிடம் இந்த ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ, சேவையில் மும்முரமாக இல்லையோ, பின் உள்ளுக்குள் அந்த அளவு குஷி கூட இருப்பது இல்லை.
இந்த கலியுகம்ன்றதே முள்காடு போல இருக்குது, பெரிய காடா இருக்குது. அதனாலதான் இங்க ஒருத்தர் முள்ளு போல குத்திட்டு இருக்காங்க, சண்டையிட்டு திட்டிட்டு காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கம் சத்தியுகம் மலர்களின் தோட்டம். அதனாலதான் பாபா சொல்வாரு, உங்களை முற்கள் இந்த காட்டுல இருந்து விடுவிச்சு மலர்களின் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. தானம் செய்வதால் மனிதர்களுக்கு குஷி உண்டாகிறது. இவர் முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்துள்ளார், அதனால் நல்ல ஜென்மம் கிடைத்துள்ளது என்று புரிந்திருப்பார்கள். ஒரு பக்தராக இருக்கிறார் என்றால் பக்தர்களாகிய நாங்கள் நல்ல பக்தரின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்போம் என்று புரிந்திருப்பார்கள். நல்ல செயல்களின் பலன் கூட நல்லதாக கிடைக்கிறது. தந்தை அமர்ந்து கர்மம் அகர்மம் விகர்மம் இவற்றின் இயக்கத்தை பற்றி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உலகினர் இந்த விஷயங்களை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆன காரணத்தால் மனிதர்களின் கர்மங்கள் அனைத்தும் விகர்மங்களாக ஆகிவிடுகின்றன. பதீத்தமாகவோ அதாவது தூய்மையற்ற ஆக வேண்டி உள்ளது. அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி உள்ளது. தானம் புண்ணியங்கள் ஆகியவை செய்கிறார்கள் என்றாலும் கூட குறுகிய காலத்திற்கு அதனுடைய பலன் கிடைத்து விடுகிறது. பிறகும் பாவங்களோ செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கல் ஆகிறதோ அவை பாவங்களினுடையதுதான் ஆகும், பாவங்களினுடையதாகத்தான் இருக்கும். என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கல், அதாவது தானம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஏன்னா நம்ம தானம் செய்துட்டோம், அவங்க போய் ஏதாவது தவறான காரியம் செய்துட்டா அப்புறம் அந்த தவறான காரியத்துக்கான பாவத்தின் கணக்கு பணம் கொடுத்த நம்மள சேரும். அதுக்காக அப்பா சொல்றாரு, இந்த பாவாத்மாக்களோட இந்த கணக்கு வழக்கம் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு. தானம் கொடுத்தா இவங்க பெரிய செல்வந்தர்கள் வீட்டுல பிறப்பாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு பாபா. அப்ப நம்ம இந்த நேரத்துல தானம் புண்ணியம் செய்தா பெரிய செல்வந்தர்கள் வீட்டுல பிறப்போம் அப்படின்னு அவங்க பக்தர்கள் செய்யறாங்க. அதே போல நீங்களும் அது போல செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றாரு. பாவாத்மாக்களா இருக்காங்க, எல்லார்கிட்டயும் அப்படி பணம் கொடுக்கக்கூடிய காரியம்லாம் செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நீங்க சிவபாபா யஜ்யத்துக்களை பயன்படுத்தி இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக்கக்கூடிய காரியத்துல ஈடுபடுத்துறீங்க, இதெல்லாம் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். தேவதைகளுக்கு முன்னால் எவ்வளவு தூய்மையுடன் போகு படைக்கிறார்கள், தூய்மையாக ஆகி வருகிறார்கள். ஆனால் ஒன்றுமே அறியாமல் உள்ளார்கள். எல்லையில்லாத தந்தைக்கு கூட எவ்வளவு நிந்தனை செய்து விட்டு உள்ளார்கள். இறைவன் சர்வவியாபி ஆவார், எங்கும் நிறைந்தவர் சர்வ சக்திவான் ஆவார் என்பது நாம் அவருக்கு மகிமை செய்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது அவர்களுடைய தவறான அபிப்பிராயம் என்று தந்தை கூறுகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவர் ஆவார், நாம் அவரைத்தான் நினைவு செய்கிறோம் என்று நீங்கள் முதலில் தந்தையின் மகிமையை கூறுகிறீர்கள். ராஜயோகத்தின் எய்ம், ஆப்ஜெக்ட், லட்சியம், குறிக்கோள் கூட முன்னால் உள்ளது. இந்த ராஜயோகம் தந்தை தான் கற்பிக்கிறார். கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள், அவரோ குழந்தையாவார். சிவனுக்கு பாபா தந்தை என்று கூறுவார்கள். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது, இதை நான் கடனாக எடுக்கிறேன், எனவே இவருக்கு பாப் தாதா என்று கூறுகிறீர்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார தந்தை ஆவார். படைப்பிற்கு படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது, படைப்பிற்கு படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. லௌகீக சம்பந்தத்தில் ஆண் குழந்தைகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, பெண் குழந்தைகளுக்கோ கிடைக்க முடியாது. அதான் லௌகீகத்துல ஆண் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும் தந்தை கிட்ட இருந்து, பெண் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்காது இல்லையா? இப்ப நீங்க ஆத்ம ரூபத்துல சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது போல ஆண் குழந்தைகளாகிய ஆத்மாக்களான உங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சரீர ரீதியில வரும்போதுதான் ஆண் பெண் பிரிஞ்சிருக்கும், ஆத்ம ரூபத்துல எல்லாருமே ஆண்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பரந்தாமத்துல எல்லாரும் ஆத்மாவா இருக்கும், ஒளிப்புலியா இருக்கும். அது நம்ம அங்க கிடையாது, ஜெண்டர் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. அப்ப எல்லாருமே ஆண்கிறதுனால சிவபாவட்ட இருந்து ஆஸ்தி எல்லாருமே எடுக்க முடியும். யாரெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாங்களோ இப்ப சங்க மையத்துல அவங்க எல்லாருமே அவர்கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுப்பாங்க. ஆத்மாக்களாக நீங்கள் என்னுடைய குழந்தைகளாவீர்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார். பிரஜாபிதா பிரம்மாவின் ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பது இல்லை, தந்தையினுடையவராக ஆகும் பொழுதே ஆஸ்தி கிடைக்க
முடியும். இந்த இந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இவற்றினுடையது ஒன்றும் சாஸ்திரமோ உருவாக முடியாது. இவற்றினுடையது ஒன்றும் சாஸ்திரமோ உருவாக முடியாது. நீங்கள் எழுதுகிறீர்கள், புத்தகங்கள் லிட்ரேச்சர்ஸ் அச்சிடுகிறீர்கள் என்றாலும் கூட பிறகும் ஆசிரியர் இல்லாமல் யாருமே புரிய வைக்க முடியாது. ஆசிரியர் இல்லாமல் இல்ல புத்தகம் இப்ப அச்சடிக்கிறீங்க, இது ஒண்ணும் சாஸ்திரமா மாறாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம புத்தகத்தை அச்சடிச்சு இது காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஆசிரியர் வேணும் இல்லையா? சாஸ்திரம் எழுதும் போது கூட அங்க ஆசிரியரே இல்லாம தானே புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. துவாபர யுகத்துல இருந்து ஆசிரியரே சங்கம யுகத்துலதான் வர்றாரு. துவாபர யுகத்துல எழுதி வச்ச சாஸ்திரங்கள்லாம் அரைகுறையா தானே இருக்குது. அதுக்காக பாபா சொல்றாரு. ஆசிரியர் இல்லாமல் புத்தகங்கள் மூலமாக யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நீங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆவீர்கள். தந்தை விதை ரூபமானவர் ஆவார். அவரிடம் முழு விருட்சத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உள்ளது. ஆசிரியர் ரூபத்தில் அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். நம்மை சுப்ரீம் உயர்ந்த தந்தை தனது குழந்தைகளாக ஆக்கியுள்ளார். அவரே நமக்கு ஆசிரியராக ஆகி படிப்பிக்கிறார் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கோ எப்பொழுதும் இருக்க வேண்டும். உண்மையான சத்குருவும் ஆவார். கூடவே அழைத்து செல்கிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் சத்கதி தாதா ஒருவர் ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் வந்து பாரதத்திற்கு ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்னர் ஆசி அளிக்கிறார். அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் சிவனுடன் கூட திருமூர்த்தி இருக்க வேண்டும். நீங்கள் திருமூர்த்தி சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். சிவ ஜெயந்தி மட்டும் கொண்டாடுவதால் எந்த ஒரு விஷயமும் நிரூபணம் ஆவது இல்லை. தந்தை வருகிறார் மற்றும் பிரம்மாவின் ஜன்மம் ஆகிறது. குழந்தைகள் ஆனீர்கள், பிராமணர் ஆனீர்கள். மேலும் லட்சியம், நோக்கம், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் முன்னால் உள்ளது. சுயம் தந்தை வந்து ஸ்தாபனை செய்கிறார். எய்ம் ஆப்ஜெக்ட் கூட முற்றிலும் தெளிவாக உள்ளது. கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டதால் மட்டுமே முழு கீதையின் மகத்துவம் இல்லாமல் போய்விட்டது. இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. இந்த தவறு மீண்டும் ஆகத்தான் போகிறது. விளையாட்டே முழுவதும் ஞானம் மற்றும் பக்தியினுடையது ஆகும். அதாவது கிருஷ்ணருடைய பேரை தப்பா போட்டுட்டாங்க துவாபர யுகத்துல அந்த பகவத்கீதையில அப்படின்னு சொல்றாரு. நிராகார தந்தை தான் உண்மையிலே ஞானத்தை கொடுக்க முடியும். அப்ப கிருஷ்ணருடைய பேரை தவறுதலா துவாபர யுகத்துல போட்டதுனால விளையாட்டே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுவும் டிராமால பதிவாயிருக்குது. ஒவ்வொரு கல்பமும் இதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது 5000 வருஷத்துக்கான டிராமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்றாரு. தந்தை ஆசிரியரா வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு. நீங்க கூட ஆசிரியராகி அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். தந்தை சத்குருவாவும் இருக்காரு. உங்களை சத்கதி கொடுக்கக்கூடிய தாதா, அதாவது முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியையும் அடைய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். செல்லமான குழந்தைகளே, சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆல்ஃப் தந்தை மற்றும் பே ஆஸ்தி எவ்வளவு சுலபமானது ஆகும். மன்மனாபவ என்பதன் பொருள் என்ன என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள். பகவான் என்று யாருக்கு கூற வேண்டும் என்று கூறுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் அல்லவா? அவரை சர்வவியாபி என்று கூறுவார்களா என்ன? அவரோ அனைவரின் தந்தை ஆவார். இப்பொழுது திருமூர்த்தி சிவஜெயந்தி வருகிறது. நீங்கள் திருமூர்த்தி சிவனின் படம் எடுத்து வர வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் ஆவார். பிறகு சூட்சும வதனமாகி பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆவார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார். அவர் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். அவருடைய ஜெயந்தியை நீங்கள் ஏன் கொண்டாடுவது இல்லை? அவசியம் பாரதத்திற்கு ஆட்சி அளித்திருந்தார். அவருடைய ராஜ்யம் இருந்தது. இதுல உங்களுக்கு ஆரிய சமாஜத்தினர் கூட உதவி அளிப்பார்கள். ஏனெனில் அவர்களும் சிவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கொடி ஏற்றுங்கள் என்று ஒரு பக்கம் திருமூர்த்தி காலச்சக்கரம், மறுபுறம் கல்ப விருட்சம். உண்மையில் உங்களுடைய கொடி இதுவாக இருக்க வேண்டும். கொடி எதான் இருக்கணும் சொல்றாரு பாருங்க. திரிமூர்த்தியின் சித்திரமா இருக்கணும், இல்ல சேதர்சன சக்கரம், அப்புறம் அந்த கல்ப விருட்ச மரம், இதெல்லாம் உங்க கொடியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப 3 படத்தையும் நம்ம பெருசா வைக்க சொல்றாரு. ஆமா, சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரிய சமாஜத்தினரும் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க கூட சிவனை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு.
ஆரிய சமாஜத்தினர்னா எந்த இனத்தவர்னா? பிராமண பிராமணர்கள் தான் அவங்க தான். உங்களுடைய கொடி இதுவாக இருக்க வேண்டும், அமைக்க முடியும் அல்லவா? எல்லோரும் பார்க்கும் வகையில் கொடியேற்றுங்கள். முழு விளக்க உரை இதில் உள்ளது. கல்ப உச்சம் மற்றும் நாடகம் டிராமா இதிலோ முற்றிலும் தெளிவாக உள்ளது. நமது தர்மம் மீண்டும் எப்பொழுது வரும் என்பது அனைவருக்கும் தெரிய வந்துவிடும். தாங்களாகவே அவரவர் கணக்கிட்டுக் கொள்வார்கள். அனைவருக்கும் இந்த சக்கரம் மற்றும் விருட்சத்தின் மீது புரிய வைக்க வேண்டும். அந்த 3 விஷயம் 3 படத்திலேயே நல்லா சொல்லி புரிய வச்சிடலாம். சக்கரத்தை இப்படி இந்த உலக நாடகம் பிடிச்சு சக்கரம் சுத்தி வருது, இப்ப தந்தை விதை ரூபமா இருக்காரு, இப்ப பிராமணர்கள் வேர் பகுதியில இருக்கணும் அப்படின்ற அந்த கல்ப விருட்ச மரத்தை பத்தியும் சொல்லிடலாம். அப்ப அந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை வச்சு யார் மூலமா ஸ்தாபனை ஆகுது, பாலனை நடக்குது, எப்படி விநாசம் நடக்குதுன்றதையும் புரிய வச்சிடலாம் இல்லையா? முழு ஞானமும் அந்த 3 படத்துக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். சக்கரம் மற்றும் விருட்சத்தின் மீது புரிய வைக்க வேண்டும். கிறிஸ்து எப்பொழுது வந்தார், இத்தனை காலம் அந்த ஆத்மாக்கள் எங்கு இருக்கிறார்கள், நிராகாரி உலகத்தில் இருப்பார்கள் என்று அவசியம் கூறுவார்கள். ஆத்மாக்களாகிய நாம் ரூபம் மாறி இங்கு வந்து சாக்காரமானவர்களாக உடல் உடையவர்களாக ஆகிறோம். நீங்களும் ரூபம் மாறி சாக்காரத்தில் வாருங்கள் என்று தந்தைக்கும் கூறுகிறார்கள் அல்லவா? வருவதோ இங்குதானே வருவார், சூட்சுமவதனத்திலோ வரமாட்டார். எப்படி ரூபம் மாறி பாட்டு நடிக்கிறோம், அதே போல நீங்களும் வாருங்கள், மீண்டும் வந்து ராஜயோகம் கற்பியுங்கள். ராஜயோகம் இருப்பதே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக. இதுவோ மிகவுமே சுலபமான விஷயங்களாகும். குழந்தைகளுக்கு ஆர்வம் வேண்டும், தாரணை செய்து மற்றவர்களுக்கு செய்விக்க வேண்டும். அதற்காக கடித போக்குவரத்து செய்ய வேண்டும். தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். உண்மையில் கிறிஸ்துவ சொல்றீங்களா? அவரை வாசிக்கவா? அந்த கடித போக்குவரத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகனா, ஞான யோகத்தை கற்பிக்கிறீங்க, தாரணை செய்யறீங்க, அப்ப சேவை எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு விவரத்தை தந்தை கொடுக்கணும். அதுக்காக கடித போக்குவரத்தும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரிங்க என்று நீங்கள் கடித போக்குவரத்து செய்ய வேண்டும். தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். உண்மையில் கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக பாரதம் பாரடைஸ் சொர்க்கமாக இருந்தது என்று கூறவும் செய்கிறார்கள். எனவே திருமூர்த்தி சிவனின் படத்தை அனைவருக்கும் அனுப்பிவிட வேண்டும். திருமூர்த்தி சிவனின் ஸ்டாம்ப் தபால் முத்திரை தயாரிக்க வேண்டும். இந்த தபால் முத்திரை தயாரிப்பவர்களுடைய டிபார்ட்மெண்ட் இலாக்கா கூட இருக்கக்கூடும். டெல்லியிலோ நிறைய எழுத படிக்க அறிந்தவர்கள் உள்ளார்கள். இந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியும். உங்களுடைய தலைநகரம் கூட டெல்லியாகத்தான் இருக்க போகிறது. முதலில் டெல்லியை பரிஸ்தான், தேவர்கள் வாழும் இடம் என்று கூறிக்கொண்டு இருந்தார்கள். இப்பொழுதோ கப்ரிஸ்தான் சுடுகாடு ஆகும். எனவே இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் குஷியில் இருக்க வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அனைவரையும் அன்புடன் நடத்த வேண்டும். சர்வகுண சம்பன்னமாக 16 கலைகள் சம்பூர்ணமாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமே இது ஆகும். ஆனால் இதுவரை யாருமே ஆகவில்லை. இப்பொழுது உங்களுடைய முன்னேறும் கலை ஆகிக் கொண்டே போகிறது. மெல்ல மெல்ல ஏறுகிறீர்கள் அல்லவா? எனவே பாபா எல்லா வகையிலும் சிவ ஜெயந்தியின் பொழுது சேவை செய்வதற்கான குறிப்புகள் யுக்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. குறிப்புகள் அளித்துக் கொண்டே இருக்கிறார். இவற்றின் மூலம் உண்மையில் இவர்களுடைய நாலேஜ் ஞானமோ பெரியதாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். ஓகே சிஸ்டர், சொல்லிடலாம். அந்த சுடுகாடு பத்தி சொல்லியிருந்தாரு. இப்ப கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சொர்க்கம் ஸ்தாபனையா இருந்துச்சு. அந்த சொர்க்கம் எங்க இருந்துச்சு? இந்த டெல்லியில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது முதல்ல பாரடைஸா இருந்துச்சு, இப்ப எப்படி ஆயிருச்சு? முழுமையா சுடுகாடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. பரிஸ்தானம் இருந்தது, இப்ப கப்ரிஸ்தானா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அடுத்து அந்த நீங்க மறுபடியும் சர்வ குணங்கள் சம்பன்னமாகணும், 16 கலைகள் சம்பூர்ணமாகணும்னா இந்த 3 விஷயங்களை தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னென்னது? நீங்க இனிமையானவர்களா ஆகணும், எப்பவும் குஷியா இருக்கணும், மற்றவர்களை அன்பா நடத்தணும். அப்ப இதுதான் உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதில் எவ்வளவு உழைப்பு பிடிக்கிறது. உழைப்பு இல்லாமல் ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகுமா என்ன? ஏறுகிறார்கள், விழுகிறார்கள், மீண்டும் ஏறுகிறார்கள். குழந்தைகளுக்கு கூட ஏதாவது ஒரு புயல் வருகிறது.
முக்கியமான அடிப்படை விஷயமே நினைவினுடையது ஆகும். நினைவினால் தான் சதப்பிரதானமாக ஆக வேண்டும். ஞானமோ சுலபமாகும். ஞானம் வந்து ஈஸி, நினைவு செஞ்சுதான் சதப்பிரதானம் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. ஆமா. குழந்தைகள் இனிமையிலும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட், லட்சியம் நோக்கமோ முன்னால் நின்றுள்ளது. இவர்கள் லட்சுமி நாராயணர் எவ்வளவு இனிமையாக உள்ளார்கள். இவர்களை பார்த்து எவ்வளவு குஷி ஆகிறது. மாணவர்களாகிய நம்முடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இது ஆகும். படிப்பிப்பவர் பகவான் ஆவார். அச்சா, நல்லது அப்படின்னு முரளி நிறைவாயிருக்கு பிரதர். எய்ம் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா லட்சுமி நாராயணன் ஆகணும், அதுக்கு இனிமையானவர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. யோகத்துல இருப்பதற்கான முயற்சி தான் அதிகமா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. யோகத்துல இருந்தாதான் ஆத்மா தூய்மையாக முடியும், தூய்மையானதான் லட்சுமி நாராயணனா ஆக முடியும். இதுதான் உங்களுடைய எய்ம் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் நாலேஜ், அதாவது ஞானம் மற்றும் ஆஸ்தியை நினைவில் கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் இருக்கிறது என்றால் சேவையில் மும்முரமாக இருக்க வேண்டும். ஞானம் யோகம் இருந்தா கண்டிப்பா நீங்க சேவையில மும்முரமா இருக்கணும். எப்பவும் குஷியா இருக்கிறதுக்கு தந்தை கொடுத்த ஞானத்தை சிந்தனை செய்யணும். கூடவே ஆஸ்தி நினைவு இருந்துச்சுன்னா எப்பவும் குஷியா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேவதைகளைப் போல இனிமையானவர்கள் ஆக வேண்டும். அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். ஆன்மீக ஆசிரியராகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். என்ன 2 பாயிண்ட்? ஆன்மீக ஆசிரியராகி தானம் செய்ய வேண்டும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். தேவதைகளை போல இனிமையானவர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். இப்போ வரதான கொடுக்குறாங்க. தேகம், சம்பந்தம், வைபவங்கள் இந்த பந்தனங்களின்றி சுதந்திரமாக பாபாவிற்கு நிகராக கர்மாதித்த நிலை அடைய வேண்டும். தேகம், சம்பந்தம், வைபவங்கள் இந்த பந்தனங்களின்றி சுதந்திரமாக பாபாவிற்கு நிகராக கர்மாதித்த நிலை அடைய வேண்டும். யார் ஒருவர் தன்னை ஒரு கருவி என புரிந்து கட்டளையின்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீக ரூபத்தில் மோகமின்றி செயல்படுவார்களோ அவர்கள் இப்போதே கிளம்பி வாருங்கள் என்று கட்டளை கிடைத்த உடனேயே புறப்பட்டு வந்து விடுவார்கள். விசில் ஊதிய உடனேயே யோசித்து நேரத்தை வீண் செய்யாதவர்களையே மோகத்தை வென்றவர் என்று கூற முடியும். எனவே தன்னையே சோதனை செய்யுங்கள். தேகம், சம்பந்தம், வைபவங்களின் பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா? பந்தனம் உள்ள இடத்தில்தான் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்கள் தந்தைக்கு நிகராக கர்மாதித்த நிலையின் அருகே இருப்பார்கள் அப்படின்னு வரதான் கொடுத்திருக்காங்க. தன்னை ஒரு கருவின்னு புரிஞ்சுக்கணும். தன்னை கருவின்னு புரிஞ்சுக்கிட்டு யார் இல்லறத்த குடும்பத்தை நல்ல விதத்துல பராமரிச்சு கூடவே ஆன்மீக ரூபத்துல விடுபட்டு இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக ரூபத்துல மோகமற்று இருக்கக்கூடியவங்க அன்பா இருந்து பராமரிப்பாங்க. கூடவே என்ன செய்வாங்க, விடுபட்ட நிலையிலே இருப்பாங்க, அந்த ஆன்மீக ரூபத்துல மோகமற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 2 நிலையும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? சம்பந்தம், வைபவங்களின் பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா என்ன செக் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. விசில் வீண் செய்யாதவர்களையே மோகத்தை வென்றவர் என்று கூற முடியும். ஆமா, அதாவது கிளம்பி வாங்கன்னு கட்டளை கிடைச்ச உடனே கிளம்பி வரக்கூடியவங்களா இருக்கணும். ஏதாவது மோகம் இருந்துச்சுன்னா கிளம்பி வர்றதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்ப விநாசம் நடக்க போகுது, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, அதாவது பரந்தாம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா உடனே போகக்கூடியவங்களா இருக்கணும். கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னா கிளம்பி வரவங்களா இருக்கணும். அப்படி இருக்கணும். அதான் மோகமற்றவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எதன் மீதாவது பற்றுதலோ மோகமோ இருந்துச்சுன்னா, அதாவது தேகம், தேக சம்பந்தம், அதாவது தேக உறவுகள், தேக வைபவம்னா தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இந்த உலகத்து எதன் மீதாவது பற்றுதல் இருந்துச்சுன்னா, அதாவது பந்தனம் இருந்துச்சுன்னா அது உங்களை ஈர்க்கும். பாபா சொல்ற நேரத்துக்கு உங்களால கிளம்பி வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப
நீங்க சுதந்திரமானவர்கள் அப்படின்னா பாபாவுக்கு சமமா நிகரா இந்த மோகமற்றவர்களா இருப்பீங்க. கர்மாதீத்த நிலையை ஈஸியா அடைய முடியும் உங்களால அப்படின்னு சொல்றாரு. இந்த பந்தனங்கள் இருந்துச்சுன்னா ஈர்த்துக்கிட்டே இருக்கும், உங்களால விடுபட முடியாது. அப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க அதன் மீது மோகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பாபாவுக்கு சமமா கர்மாதீத்த நிலையை அடைய முடியும், அருகாமையில வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஈஸியா சொல்லணும்னா அதான் தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள் 4 விஷயத்துல இருந்து நீங்க விடுபட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கர்மாதீத்த நிலையை அடைவீங்க அப்படின்றது சொல்றாரு. பற்றுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதன் பக்கமா கவர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், உங்களால ஈஸியா விடுபட முடியாது, தந்தை கூப்பிடுற நேரத்துக்கு உங்களால போக முடியாது. அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த 4 விஷயத்துல இருந்து விடுபடுங்க அப்படிங்கிற. அதுக்காக இந்த 4 விஷயத்துல இருந்து விடுபடுறோமே அப்படின்றதுக்காண்டி இல்லறத்தை கவனிக்காம இருக்கக்கூடாது. இல்லறத்தையும் நல்ல விதத்துல பராமரிக்கணும், அவங்க கிட்ட மோகமற்றவர்களா இருக்கணும். இதுக்கும் நல்ல பாயிண்ட் இருக்குது. கடமையை செய்யுங்க, அவங்க கிட்ட எந்த வித பலனையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது. எதிர்பார்ப்பு தான் அங்க பற்று. ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அங்க பற்றுதல் உண்டாகும். அவங்களுக்கு அன்பா இருந்து கடமையை செய்யுங்க, பற்றுதல் இல்லாம அவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. அன்பா இருங்க, விலகி இருங்கன்னு சொல்றாரு இல்லையா, அந்த விஷயம் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. விலகி இருக்கும் போதுதான் தந்தை கூப்பிட்டோன்னே அவங்க கிட்ட இருந்து விலகி வர முடியும், தந்தை கூப்பிட்ட நேரத்துக்கு போக முடியும், விசில் ஊதுனோடனே பரந்தாமத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. கிளம்பணும்னா அவ்வளவு லேசா லைட்டா இருக்கணும், செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு லைட்டா லேசா இருக்கணும். அதுல போய் ஊறி போய் இருந்தோம்னா நம்மளால விட்டுட்டு கிளம்ப முடியாதுங்கிறத. ஐயோ நான் போயிட்டு உங்களை என்ன செய்வாங்க, எது செய்வாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா அதான் தேகத்தின் பற்று. அவங்க எல்லாம் ஆத்மானு புரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா விடுபட்டுருவீங்க. எப்படின்னா இவங்க எல்லாம் ஆத்மாக்கள், என்னை விடுவிச்சது பாபா தான். அப்ப இவங்களையும் விடுவிக்கிறது யார் விடுவிக்கணும், நான் எப்படி விடுவிக்க முடியும், உங்களை பாபா தானே விடுவிக்கணும்ன்ற அந்த உணர்வு இருக்கும். இருந்தாலும் என்ன அழிய போகுது, எல்லாருக்கும் சரீரம் அழியத்தான் போகுது, எல்லாரும் ஆத்மாக்கள் தானே, எல்லாரும் பரந்தாம வீட்டுக்கு தானே போக போறோம் அப்படிங்கிற ஞான புரிதல், யோக புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸியா விடுபட்டுருவீங்க. நான் போயிட்டேன்னா இவங்களை என்ன செய்வாங்கன்னு யோசிச்சோம்னா முடிஞ்சு போச்சு, நம்மளும் ஃபெயில் ஆயிடுவோம், அவங்களையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதாவது கர்ம பந்தனங்கள் அப்படின்னுங்கிறது நம்ம ஒரு வெயிட்டான பொருளா இருந்தாதான் பூமி இழுத்துட்டே இருக்கும். ஆமா, அது இழுக்க முடியாது. அது இழுக்கிறதுக்கு ஓரளவு அதுக்கு ஒரு மினிமம் இவ்வளவு வெயிட்டேஜ்னாவது இருந்தாதான் அது இழுக்கும். அதை மீறி நம்ம ஆன்டி கிராவிட்டிக்கு போகணும்னா லைட்டான ஒரு பஞ்சு பொருளை இழுக்க முடியாது இல்லையா, பஞ்சு. ஆனா ரெண்டுலயுமே ஸ்ரீமத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும் சிஸ்டர். அன்பா இருங்க, விலகி இருங்க. அன்பு காட்டுறோம்னு மொத்தமா போய் பற்றுல போய் உக்காந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. மூழ்கி போயிடாதீங்க அன்புல, பாசம் அப்படின்னு அந்த அன்புலயே போனீங்கன்னா மூழ்கி போயிடுவீங்க பற்றுல. அப்ப உங்களால விடுபட முடியாது. விலகுறோம்னு சொல்லி தேகம், தேக உறவுகள் எதுவுமே வேணாம் நம்ம ஒதுங்கும் போது இல்லறத்தை கவனிக்காம இருந்துடக்கூடாது. புரிஞ்சுதா சிஸ்டர்? இப்படி போயிட்டோம்னா மனச்சோர்வு வரும், என்னடா வெறுமையா இருக்கும், வாழ்க்கையே வெறுமையா போயிடும் சிஸ்டர். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், இந்த தேக உலகாய விஷயத்துல இருந்து மொத்தமா விடுபட சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காண்டி அப்படியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, மனச்சோர்வு வந்துடும், ஒரு வெறுமை ஃபீல் ஆயிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் லைஃபே. அதனாலதான் இருந்துகிட்டே அவங்களையும் கூடவே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கிறதுலதான் நமக்கு ஸ்ரீமத் இதுதான். அன்பா இருங்க, கூடவே விலகி இருங்க, ரெண்டையும் சேர்த்துதான் பேலன்ஸா தான் கொண்டுட்டு போய் ஆகணும். ஒன்ன விட்டுட்டு ஒன்ன செஞ்சோம்னா புருஷார்த்தம் கிடையாது. நம்மளும் மனச்சோர்வு அடைவோம், நம்மளும் துக்கம் அடையிறது மாதிரி ஆயிருக்கும். பேலன்ஸா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் சிஸ்டர் அது ரெண்டுலயும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள் விடுபடுங்கன்னு சொல்லுவேன். விடுபட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெறுமையா ஃபீல் ஆகும். மொத்தமா விலகிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிடவும் செய்யணும். இல்லறத்தை கவனிக்கிற விஷயம், கடமைகள், செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் நம்மளால புருஷார்த்தம் நல்லா செய்ய முடியும், தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய முடியும். இல்லாட்டினா அப்படிதான் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி வெறுமையா ஃபீல் ஆரம்பிச்சிடும் அது. சரிங்க சிஸ்டர், அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லோகனை வச்சுதான் அந்த வரதானம் சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், அடுத்த ஸ்லோகன். நிகராக கர்மோதித்த நிலையின் அருகே இருப்பார்கள் யாரு? ஆனா சுதந்திரமாக இருப்பவர்கள் சொல்லிட்டாரு. அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. அன்பு மற்றும் ஒத்துழைப்புடன்
சக்தியின் வடிவமாக இருந்தால் ராஜாங்கத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும். அன்பு மற்றும் ஒத்துழைப்பு. அன்பா இருக்கணும், கோஆபரேட்டர், சகயோகியா இருக்கணும். இதோட ரெண்டோட சக்தியின் வடிவமா இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்துடலாம்னு சொல்றாரு. ஆமா, உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும், எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களா. அபகாரம் செய்வாங்க நமக்கு, அவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி அபகாரம் செய்தவர்களும் உபகாரம் செய்ய முடியும்? அபகாரம் செய்யறாங்களே அப்படின்னும் போது அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி உபகாரம் செய்ய முடியும். அன்பாவும் இருக்கணும், ஒத்துழைப்பும் கொடுக்கணும். அன்பும் இருக்கும், ஒத்துழைப்பும் இருக்கும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்பர் 1ல வந்துடுவீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர், அதுக்கு அந்த பாயிண்ட் தான். அபகாரம் செய்தவர்களுக்கும் நான் உபகாரம் செய்யணும். அபகாரம் செய்தவருக்கு நான் எப்படி உபகாரம் செய்யறதுன்னா வெறுப்பு வந்துடக்கூடாது. அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை செய்வீங்க. அப்ப நம்பர் டிராமா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஆத்மா அது அப்படிதான் செய்யும், நம்ம அன்பாகவும் இருக்கணும். அப்படியே டிராமா பாயிண்ட் இல்ல, டிராமா ரிப்பீட் ஆகுது. போன கல்பத்துல இந்த ஆத்மா இந்த பாட்டு தான் பண்ணிட்டு இருந்துச்சு, எப்பவும் அதான் பாட்டு பண்ண போகுது. நான் என்னோட கடமை என்ன? அன்பு செலுத்துறதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெறுப்பவர்கள் யாரானாலும் இருக்கட்டும், அன்பு செலுத்துபவன் நானா இருக்கணும் அப்படிங்கறது விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மதர் தெரசாவோட பாயிண்ட். மனசோ சேவை அதாவது கொடுத்திருக்காங்க. அவ்யக்த சமிக்கை தனது சக்தி வாய்ந்த மனோநிலை மூலம் ஒளி தரும் சேவை செய்க. இப்பொழுது எந்த அளவிற்கு உடல், மனம், பொருள், நேரத்தால் சேவை செய்கின்றீர்களோ அவ்வாறே மனோசக்தியால் சேவை செய்தால் குறைந்த நேரத்தில் வெற்றி அதிகம் கிடைக்கும். இப்போது தனக்காக செய்யும் முயற்சியில் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. தன்னுள் சுபாவத்தை மாற்றவோ, குழுவில் வாழ்வதிலோ, சேவையின் வெற்றியிலோ அவ்வப்பொழுது ஏற்படும் குறைகளை கண்டு ஏற்படும் மனம் உடைதல் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். இன்னொரு தரம் படிக்கிற மாதிரி, எந்த அளவுக்கு உடல், மனம், பொருள், நேரத்தால் சேவை செய்கிறீர்களோ அவ்வாறே மனோசக்தியால் சேவை செய்தால் குறைந்த நேரத்தில் வெற்றி அதிகம் கிடைக்கும் சொல்லிடுறாங்க. இப்பொழுது தனக்காக செய்யும் முயற்சியில் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. தன்னுள் சுபாவத்தை மாற்றவோ, குழுவில் வாழ்வதிலோ, சேவையின் வெற்றியிலோ அவ்வப்போது ஏற்படும் குறைகளை கண்டு ஏற்படும் மனமுடைதல் யாவும் முடிவுக்கு வந்துவிடும். எப்ப மனோசக்தியை நீங்க அதிகரிக்கும் போது, எப்ப உடல், மனம், பொருள் மற்றும் நேரத்தை பயன்படுத்தி சேவை செய்றீங்களோ அதே போல உங்களுடைய மனதின் சக்திய சேவையில பயன்படுத்தும் போது சேவையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுடைய சுயமுயற்சியில சுபாவத்தை மாற்றணும், அதாவது இணக்கமா, அதாவது குழுவுல வரும்போது வாழ்க்கை இயல்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த குழுவுல வரும்போது மனமுடைதல் காரியம் நடக்கும் இல்லையா, சேவையில வெற்றி கிடைக்கல, குழுக்கள்ல ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மன உடைதல் இருக்கும் இல்லையா, நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் இப்படி நடக்காம இருக்குதே அப்படின்ற மன உடைதல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நீங்க மனதின் சக்தியை அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. மனசா சேவைக்கு தானே சொல்றாரு. இப்ப மனதின் சக்தியை அதிகப்படுத்துங்க, இதுல எல்லாம் வெற்றி கிடைக்கும், உங்களுடைய சுபாவமும் மாறும். யாராவது துக்கம் கொடுத்தாங்க, இந்த ஆத்மா தெரியாம தவறு செய்யுது, அதுக்கு என்கிட்ட இருக்க சக்தியை கொடுக்கணும், அதுக்கு அமைதி இல்லை, நான் அமைதி கொடுக்கணும்னு அமைதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சேமிப்பாகும், அவங்களுக்கும் போய் சேரும் இல்லையா. இப்ப நம்ம மேல சொன்னதுதான், அந்த அன்பா இருங்க, ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா. அபகாரம் செய்வாங்க, நம்ம திருப்பி உபகாரம் செய்யணும், செய்தோம்னா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்ற. சேவையில வெற்றியும் கிடைக்கும். குழுக்கள்ல வருவாங்க, அப்ப அவங்களையும் ஒற்றுமை இல்லாம சண்டையிட்டு இருக்காங்கன்னா நமக்கு அபகாரம் செய்யறாங்களே அப்படின்னும் போது திருப்பி உபகாரம் செய்யக்கூடிய மனசு இருக்கணும் உங்களுக்கு. அது இருந்துச்சுன்னா உங்களுடைய சுபாவம் மாறும், குழுக்கள்ல ஒற்றுமை இருக்கும், சேவையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், நன்றி பாபா. படிக்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. விரைவாக ஆதி சொரூபங்களை அறிந்து கொண்டார்கள் என்ற ஒரு நிச்சயத்தோட இடைபெறுவோம். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.